வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வீடியோ போட்டு. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே தான் இருந்தீங்க, வீடியோ ஒன்று போடுங்க, ஏதாவது கெஸ்ஸிங் கொடுங்கன்னு சொல்லிட்டு. பட் குரூப்பு பார்க்குறதுக்கும் நமக்கு இங்கே ஒன் டு ஒன் பார்க்குறதுக்கும் என்னுடைய பர்சனல் வேலைகள் பார்க்குறதுக்கும் இதுவே எனக்கு டைம் சரியாக இருக்கிறதுனால இங்கே வீடியோ என்னால் போட முடியல. அதுதான் உண்மையான ரீசன். சரிங்களா? அதுவும் இல்லாமல் இருக்கிற மக்களை வின்னிங் வாங்க வச்சாவே போதும், இனி புதிய மக்கள் தேவையில்லை, வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு தான் நம்ம இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அனைவருக்கும் நன்றி. டே டு டே குரூப்பில் பயணிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி. வாங்க ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் படிச்சுட்டு வந்துடுவோம். இதை கொஞ்சம் எல்லோரும் படிச்சிருங்க. இது முழுக்க முழுக்க கேரளா மற்றும் நாகாலாந்தில் வாழும் தமிழ் உள்ளங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ உருவாக்கப்பட்டது. நல்லா படிச்சிருங்க. சரிங்களா? இங்கு லாட்டரி வாங்க ஊக்கப்படுத்தப்படுவதில்லை. அதற்கான சில சூட்சமங்கள் மற்றும் பொழுதுபோக்குக்காக நடத்தப்படுகிறது. சரி மக்களே, உங்களுக்காக ஒரு மெத்தட் ஒன்று சொல்கிறேன். இது ஒவ்வொரு மாதமும் வரும். சரிங்களா? விருப்பப்பட்டவங்க இதை பயன்படுத்திங்க. இது ஒவ்வொரு மாதமும் வரும். இந்த மாதம் இன்னும் வரல. ஓகேங்களா? இது ஆல்ரெடி நான் என்னுடைய ப்ரைம் குரூப்பில் கொடுத்தது, ஒன் டு ஒன் குரூப்பில். இருந்தாலும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த குரூப்பில் நான் யூடியூப்பில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் வெற்றி வாங்கியிருக்க மாட்டீங்க. உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் இதை நீங்கள் தொடரலாம், தொடராமல் விடலாம். அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். யாரும் கட்டாயம்லாம் கிடையாது. சரிங்களா? அதற்கான விளக்கம் இதோ. ஓகே மக்களே, இப்போ நம்ம டியருடைய 5D சார்ட் எடுத்துக்கணும். இது டியர் கெஸ்ஸிங், டியர் ஃபாலோ. சரிங்களா? கேஎல் கிடையாது, டியர். நான் பெரும்பாலும் டியர் தான் கொடுப்போங்க, எல்லாருக்கும் தெரியும். கேஎல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரி, ஓகே. என்ன விஷயம் நான் சொல்கிறேன். டியரில் ஒவ்வொரு மாதமும் ஒரு மணி ஷோவில் 11ஆம் தேதியும் 14ஆம் தேதியும். சரிங்களா? நல்லா பாருங்கள். நான் ஆல்ரெடி இது மார்க் பண்ணியிருக்கு, அதனால் சொல்கிறேன். பாருங்கள், 11ஆம் தேதி 14ஆம் தேதி வர சி போர்டை எடுத்து ஏபியில் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? பிசின்னு சொல்லிட்டேன், ஏபியில். புரியுதுங்களா? இப்போ 11ஆம் தேதி ஏப்ரல் மாதத்தில் சி போர்டு 3, 14ஆம் தேதி சி போர்டு 0. அப்போது ஏபி 03 30. சரிங்களா? ஏபியில் 03 30ன்னு வரணும். அது பாருங்கள். அடுத்து 16ஆம் தேதி ஒரு மணி சொல்ல அடிச்சிருப்பான். இப்போ அடுத்த மாதம் வாங்க. 11ஆம் தேதி சி போர்டு 0, 14ஆம் தேதி சி போர்டு 6. இப்போ ஏபியில் 06 60, 23ஆம் தேதி வந்திருக்கும். ஓகேவா? அடுத்து வாங்க. 11ஆம் தேதி 0, மறுபடியும் 14ஆம் தேதி 0. அப்போ 00 ஏபியில் இங்கே வந்துருச்சு. ஓகேவா? இது லாஸ்ட்டு ஜூலை மாதம் 0, இங்கே 3. அப்போ 03 30 ஏபியில் இங்கே வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இந்த மாதம் நமக்கு என்ன? 11ஆம் தேதி 2 சி போர்டு, 14ஆம் தேதி 0. ஏபியில் 02 20ன்னு ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும். இன்னும் வரல. இன்றைக்கி டேட்டு 21 ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது எடுத்து கிட்டத்தட்ட 3 நாள் ஆகுது. நான் குரூப்பில் கொடுத்துட்டு இங்கே இப்போ தான் போடுறேன். ஆக இந்த 3 நாள் ஆயிருக்கு. இது வரலும் 21 கூட வச்சுங்க. இன்னும் எத்தனை நாள் இருக்குது? 9 நாள் இருக்குது. சரிங்களா? அந்த 9 நாளில் 3 ஷோ ஃபாலோ. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. 3 ஷோ ஃபாலோ. பட் சிங்கிள் போர்டு 2 நம்பர் திருப்பியும் ஆப்போசிட்டாக. ஆனால் இது பெரும்பாலும் எடுத்த மாதிரி தான் வருது. 03னா 03 தான் வருது. நம்ம திருப்பி சப்போர்ட்டுக்கும் கொடுக்குறோம். ஏன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் மாற்றி அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கு ரொம்ப சங்கடமாக போயிடும். ஓகேவா? நீங்கள் நல்லா இதிலே பாருங்கள். ஃபஸ்ட்டு மாதம் என்ன வந்திருக்கு? 3 0. அப்போ 30க்கு 03 வந்துருச்சு. ஓகே. அடுத்து 06, இங்கே 06 வந்துருச்சு. அடுத்து 00க்கு 00. அடுத்து 03க்கு 03 வந்துருச்சு. அப்போ நமக்கு 20ன்னு வரணும். பட் இருந்தாலும் நமக்கு 02 20 ஏபியில் ஃபாலோ. சரிங்களா? கண்டிப்பாக வரும். விருப்பப்பட்டவங்க இதை எடுத்துக்கோங்க. இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். இது யாரையும் கட்டாயப்படுத்துகிறோம், நீங்கள் தான் சொன்னீங்க நான் ப்ளே பண்ணுறேன் அப்படிலாம் கணக்கே கிடையாது. இப்படி ஒரு விஷயம் வந்துக்கிட்டு இருக்குது, பார்த்துக்குங்க. விருப்பப்பட்டால் எடுத்துக்கங்க, இல்லைன்னா வேடிக்கை பாருங்கள். தனிப்பட்ட விருப்பம் தான். குரூப்புக்கு நிறைய பேர் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க. புதிய நண்பர்கள் யாருக்கும் இப்போதைக்கு நான் ஓகே கொடுக்கல. வேணும்னா அடுத்த மாதம் ஜாயின் பண்ணிங்க. அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். இல்லை பேமெண்ட் குரூப் வரணுன்றவங்க வேணால் வரலாம். அதுவும் சரி, ஓகே. நான் ஒரு முடிவு பண்ணுறேன்.
வர விருப்பம் இருக்கிறவங்க நான் லிங்க் கொடுக்குறேன். ஃப்ரீ குரூப் வந்து ஃப்ரீ குரூப்லேருந்து பெய்டு குரூப் வந்துருங்க. சரியா? விருப்பப்பட்டவங்க. இல்லைன்னா நீங்கள் வர தேவையில்ல. இது கட்டாயம்லாம் கிடையாது. ஓகேங்களா? குரூப்போட லிங்க் ஒன்றா நான் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் நீங்கள் ஃப்ரீ குரூப் வந்துட்டு ஃப்ரீ குரூப்லேருந்து பேமெண்ட் குரூப்புக்கு மாறிக்கங்க. கணிப்புகள், ஃபாலோ நம்பர்ஸ், ஷோ கெஸ்ஸிங், ஆர் ஷோ ஃபாலோ, மெத்தேடு வந்து 1 to 1 வரும். இங்கே வராது. 1 to 1 குரூப் அது வேறு. இது போல் எல்லாமே பெய்டு குரூப்பில் தான் வரும். ஃப்ரீ குரூப்பில் எங்களுடைய கெஸ்ஸிங், என்னுடைய கணிப்புகள் எதுவும் வராது. சரிங்களா? அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். அப்புறம் நான் பெய்டு குரூப்பு ஃப்ரீ குரூப் வந்தால் எதுவுமே வரலன்னு நம்மளுக்கு குறை சொல்லக்கூடாது. ஓகே மக்களே, இதான் விஷயம். அனைவரும் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே.